சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் சீரியலில் நடித்தது மூலம் பிரபலமான நடிகைகள் பல பேர் இருக்காங்க. அப்படி சின்னத்திரையில் சீரியலில் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானவங்க தான் சீரியல் நடிகை ராணி. இவங்க அலை என்ற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. அதன் பிறகு பல சீரியல் நடிச்சிருக்காங்க. சொக்கத்தங்கம், அத்திப்பூக்கள் என நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. இவங்க பெரும்பகுதி சீரியலில் போலீஸ் கதாபாத்திரத்தில் தான் நடிப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வில்லிய கேரக்டர் நடிக்க தான் பிடிக்குமா. இவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியும் நடிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் தன் வாழ்க்கையில் இருந்த பல விஷயங்களை தன்னுடைய ரசிகர்களிடம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அக்காவும் தங்கச்சியும் இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் பிறந்தோடனே நான் சீரியலுக்கு நடிக்க வந்தேன். அதாவது அத்திப்பூக்கள் சீரியல் நடிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் பையன் ப்ரெக்னெண்ட்டானே. ஆனால் நான் சீரியல்லேருந்து விலகலை, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டெலிவரி 3 நாள் வரைக்கும் சீரியலில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்பவும் சீரியல் நடித்தேன். ஏன்னா அந்த டைம் தான் நான் ரொம்ப பாப்புலராக இருந்தேன். அதாவது நான் படித்தது, என்னுடைய திருமணம், என்னுடைய பசங்க அப்படின்னு எங்கள் அப்பா என்னை பற்றி எதையுமே தெரிஞ்சிக்கல. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிகவும் சோகமான விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராணியை அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு நடிக்கிறதுக்கு என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைங்களும் ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, டிடி சோசியல் மீடியாவில் ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரசிகர், டு யூ பிலீவ் இன் செகண்ட் லவ் இன் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதுக்கு பதில் சொன்ன டிடி அவர்கள், ஒரே நேரத்தில் 2 காதல் இருக்க தான் தப்பு, வாழ்க்கையில் 2-3 காதல் இருந்தால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் அதுக்கும் ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.